பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது AFFA அதிரை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் அசோசியேஷன் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ண கிளப்பு. 2003 ஆரம்பிக்கப்பட்டது. 2006 ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதாவது ஒரு தியாகத்தின் அடிப்படையில் உருவான கிளப் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு AFFAங்கிறது ஒரு தமிழ்நாட்டிலேயே பேரளவுக்குள்ள பேர் தெரிஞ்ச உள்ள கிளப்பு தான் இது. பல டைட்டில்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ் எடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இப்போ விளையாடுறது வந்து மேட்ச் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மேட்ச் விளாண்டுட்டு இருக்காங்க. எல்லாமே AFFA பிளேயர் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிளேயர்கள் அதிகமானதுனால இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் கிரவுண்டு சரியில்லாமல் போச்சு. ஃபுல் போஸ்ட்டை விளையாட முடியல. இப்போ கிரிக்கெட் டோர்னமெண்ட் வர நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த போஸ்ட்டு அதை தான் டார்கெட் வச்சு அதுக்குள்ளே கோல் அடித்தா கோலு. ஆனால் என்னாச்சுன்னா நல்ல திறமையான பிளேயர்கள் இருக்காங்க. அது என்னண்டாக்கா அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியலை. அதுக்கு என்னண்டாக்கா அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாக்கா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே கொண்டு போய் நல்லா படிக்க வச்சு பெரிய பெரிய ஜாபு கூட கொண்டு போகலாம். குறிப்பாக நம்ம மட்டும்தான் இதை விளாட்றோம், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறோம். கல்யாணம் முடிச்சு விட்றாங்க, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க. சரி, மற்ற ஊர்லாம் குறிப்பாக இந்த காயல்பட்டினம், மற்ற இந்த குத்தானூர், அந்த ஒரு கிளப்லாம் அங்கிட்டலாம் என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே ஜாபுக்கு போகிற சூழ்நிலை உருவாகிடும். நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதை தான் எய்ம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நல்லா சாத்தியமாக்கி வைப்பான். நல்ல விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசலாம் கூடாது. இது வந்துக்கிட்டு அப்படியே லைவாக இருக்கும். நான் பேசிக்கிட்டேன் லேட்டா. அவன் இப்படி பேசுகிறோமா வெளியில் லைவா? பார்க்குறது ஒரு பால் போகிற அளவுக்கு தான் இருக்குது. கோல் போஸ்ட் அங்கே பாருங்க.
மோட்டரம்